வெல்கம் டு சசி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ பாவக்காய்னாவே தூரமா விடுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம டெய்லியும் டிஃபன் பாக்ஸுக்கு பாவக்காய் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ரெசிபிங்க. ஸோ வாங்க எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு பாவக்காயை இது மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பெரியவங்களுக்கு செய்யற மாதிரி இருந்ததுன்னா பாவக்காய் வந்து ஜாஸ்தியா வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த ரைஸுக்கு நம்ம ஒரு மசாலா வந்து வறுத்து அரைக்க போறோம். அதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து லைட்டா வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, 1/2 டீஸ்பூன் எள்ளு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் வறுத்துட்டு இதை பொடியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்காக அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயில வந்து பாவக்காய் வதக்கும் போது அந்த கசப்பு வந்து குறையும். ஸோ அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த தாளிப்பு பொருட்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். கூடவே வதக்கி வச்சிருக்கிற பாவக்காய் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயில ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை திக்கா கரைச்சி ஊத்திட்டு கூடவே கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த திக்கான புளித்தண்ணியில வேக விடுங்க. இந்த திக்கான புளித்தண்ணியில வேகும் போது பாவக்காயோட கசப்பு சுத்தமா குறைஞ்சிடும். இப்ப வந்து இது மாதிரி திக்கானதுக்கு அப்புறம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா விட்டுட்டு பாவக்காயை வந்து மறுபடியும் ஒருக்கா வேக விடுங்க. பாவக்காய் வந்து ஒரு 3/4 பதம் வெந்ததும் கொஞ்சமா வெல்லம் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. ஸோ நல்லா ஃபைனலா இது மாதிரி பாவக்காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பொடியை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப இந்த பேஸ்ட்ல நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதம் நமக்கு தேவையான அளவு கலந்து எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கசப்பே இல்லாத ஒரு பாவக்காய் ரைஸ் ரெடி ஆயிடும். இதோட ஹைலைட் இந்த பொடி தான். ஸோ இந்த பொடி நம்ம சேர்க்கறதுனால இது பாவக்காய் ரைஸ் மாதிரியே தெரியாது. நம்ம நார்மலா புளி சாதம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்க. நான் இன்னைக்கு இந்த புளி சாதத்துக்கு இந்த நவதானிய சுண்டல் வந்து கொடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான காம்போங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.